வாழ்வு தருவது தூய ஆவியே என்ற ஒரு இறை வார்த்தையை இன்று நாம் சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, இவ்வுலகில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரும் கடவுளால் படைக்கப்பட்டது. கத்தோலிக்க கிறிஸ்துவ மதம் இதை ஏற்றுக்கொள்கின்றது. இந்து தர்மம் இதை ஏற்றுக்கொள்கின்றது. யூத மதம் இதை ஏற்றுக்கொள்கின்றது. இந்த உலகில் உள்ள இந்த உலகையும் விண்ணுலகையும் படைத்தது கடவுள் என்ற ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். கத்தோலிக்க திருமறையானது கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டிற்கு அழுத்தம் கொடுத்து விவிலியத்தின் அடிப்படையிலே கடவுள் 3 ஆட்களாயிருக்கிறார் என்ற ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அவர் தந்தையாக இருக்கின்றார், அவர் மகனாக இருக்கின்றார், அவர் தூய ஆவியாக இருக்கின்றார் என்று நமக்கு தெரியும். இப்பொழுது ஒவ்வொரு கடவுளுக்கும், ஒவ்வொரு நபருக்கும், தமத்திருத்துவத்தினுடைய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குறிப்பிட்ட பணி இருக்கின்றது. தந்தையாகிய கடவுள் படைக்கின்றார், மகனாகிய கடவுள் மீட்கின்றார், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் வழிநடத்துகின்றார், சக்தி ஊட்டுகின்றார் என்று நமக்கு தெரியும். இந்த 3 ஆட்களுடைய சித்தமும் வல்லமையும் சக்தியும் ஒன்றுதான் என்று திருச்சபை நமக்கு கற்பிக்கின்றது. அதிலும் குறிப்பாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, தூய ஆவியினுடைய வல்லமையை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். தமத்திருத்துவத்தினுடைய 3வது ஆள் பரிசுத்த ஆவி. ஒன்று, அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு, விண்ணுலகிற்கு ஆரோபணமான பிறகு 50 நாட்கள் கழித்து அப்போஸ்தலர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் வந்தார் என்று நமக்கு தெரியும். அவர் இந்த தீப்பிழம்பு, அந்த தீ நாவ் வழியாக அந்த ஒரு ரூபத்திலே வந்தார் என்று விவிலியம் நமக்கு கற்பிக்கின்றது. அதே போல மகனாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு பெற்ற பொழுது புறா வடிவிலே வந்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. புறா, நமது பாண்டிச்சேரியிலே தாகூர் நகரிலே பரிசுத்த ஆவி கற்பணிக்கப்பட்ட ஆலயம் இருக்கின்றது. நாம் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றோம், திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். அதன் பிறகு புது நன்மையை பெற்றிருக்கின்றோம். அதன் பிறகு ஆயருடைய கரங்களினால் திருத்தைலம் பூசப்பட்டு பரிசுத்த ஆவியையும் பெற்றிருக்கின்றோம். அனைவரும் கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தூய பவுலடிகளால் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு சொல்கின்றார்: நீங்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். இயேசு கிறிஸ்து, உயிர்த்த இயேசு கிறிஸ்து, விண்ணேற்றம் அடைந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆவியை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த ஊனியல்பிற்குரிய தீய ஆவிக்குரிய வாழ்வை கலைந்துவிட்டு தூய ஆவிக்குரிய வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். நாம் மறந்திருப்போம், எனினும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். பரிசுத்த ஆவிக்கென்று ஒரு கொடைகள் இருக்கின்றது, கனிகள் இருக்கின்றது சொல்கிறார். பரிசுத்தனுடைய கொடைகள், பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் என்று சொல்கிறார். அன்பு, தாழ்ச்சி, பொறுமை, மகிழ்ச்சி, சாந்தம்,
எல்லாம் பரிசுத்தாவினுடைய கொடைகள் என்று சொல்கிறார். இதன் பிரகாரம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்பு, தாழ்ச்சி, மகிழ்ச்சி, பொறுமை, விவேகம், சாந்தம், இதெல்லாம் நமக்கு புது புது வார்த்தையாக தெரியும். ஏன்னா நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படியெல்லாம் பேசுகின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகின்றோமா? இல்லை. நமது உடலை எப்படியெல்லாம் இழிவுபடுத்துகின்றோம்? அவருடைய வார்த்தையை நாம் நம்புகின்றோமா? அல்லது நமக்கு தோன்றிய பிரகாரம் கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் நமது வாழ்வு ஒரு சில நேரங்களிலே படு பாதாளத்திலும் துன்பத்திலும் நோயிலும் சிக்கி தவிக்கின்றது. ஆனால் கடவுள் கொடுக்கின்ற வாழ்வானது அமைதியிலும் அன்பிலும் சாந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் பொறுமையிலும் நிறைந்திருக்கின்றது என்று இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லி வருகின்றேன், கடவுள் நமது இதயத்தில் தான் இருக்கின்றார், நமது உள்ளே இருக்கின்றார். இந்த இதயத்தில்தான் ஆன்மா, அந்த ஆன்மாவில் தான் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், நாம் எல்லாம் பரிசுத்தனுடைய ஆலயம் இருக்கின்றது. எனவே நாம் பேசுகின்ற பொழுதும் சரி, நாம் உறவாடுகின்ற பொழுதும் சரி, நாம் சிந்திக்கின்ற பொழுதும் சரி, பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை பெற்றவர்களாக, தூய ஆவியை பெற்றவர்களாக வாழ நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இந்த உலக போக்கிலே வாழ்ந்தால் ஆண்டவர் சொல்றார், இந்த உடலானது ஒன்றுக்கும் உதவாது. மனிதனே, நீ மண்ணாயிருந்தாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆனால் ஆண்டவருடைய ஆவியினுடைய ஆற்றலால் வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த இறப்பை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. இன்று எப்படி நாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோமோ, அன்போடு வாழ்கின்றோமோ, சமாதானத்தோடு வாழ்கின்றோம், அதே போல விண்ணகத்திலும் கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கை கடவுளுடைய வார்த்தை இன்று நமக்கு கொடுக்கின்றது. எனவே நமது அன்றாட வாழ்விலே குறைந்தபட்சம் ஊனியல்புக்குரிய இச்சைகளையும் ஆசைகளையும் தவிர்த்து தூய ஆவியினுடைய வல்லமையால், கொடைகளால், கனிகளால் அன்றாட வாழ்வை வாழ இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.